அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் 30க்குள் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை சுலபமாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய தொழிலில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் திருப்தியாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகும். பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் பெருகி பொருளாதார வரவு அதிகரிக்கக்கூடியதாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்த சரியான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் சில நன்மைகள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் பிரபலங்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைத்து சந்தோஷம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் வெற்றிகரமாக இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 10ல் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, வேலை உயர்வு, சலுகைகள் போன்றவை கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான பல மேன்மைகளை அடையக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு, குரு 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. வீடு, மனை, அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். பிள்ளைகளுடைய படிப்பில் உங்களுக்கு அற்புதம் ஏற்படலாம். மாணவர்கள் வடக்கு கிழக்கு திசை பார்த்து படிப்பது நன்மை தரும். மந்தம் விலகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். சுக்கிரன் குரு பார்ப்பதால் நல்ல ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு. 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமர்வதால் பழைய வீடு, சொத்து விற்று நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். இளைய சகோதரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். திருமண விஷயங்கள் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கலாம். வீட்டில் உங்களுக்கு பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். காதலில் ஏதோ ஒரு ஊடல் தடுமாற்றம் வந்து கொண்டே இருக்கும். காதல், திருமணம் கைகூடும். உடல்நல அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் குரு பார்ப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைகள் குறையக்கூடியதாகும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்துல குரு இருப்பதால் பெரியோர்களுடைய உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாடு செல்வதில் தடை ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நெருப்பு விஷயங்களின் மீது நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்களுடன் உங்களுக்கு சொத்து தொடர்பான வாக்குவாதங்கள் வரலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து கிடைச்சிருக்கு. வீட்டில் உங்களுக்கு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும், வெளிநாடில் வீடு கட்டக்கூடிய யோகமும் உண்டாகலாம். வழக்கறிஞர்கள், பேச்சாளர்கள், ஆசிரியர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடியதாகவும் தந்தையினால் நன்மை ஏற்படலாம். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. வீடு மாற்றங்கள் உண்டாகலாம். மறைமுக ஸ்தானத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய பண வரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்ப்பதை விடவும் வருமானம் கூடுதலாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான ஒரு சோர்வு உண்டாகும்.
வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கு ஏற்படலாம். செலவுகள் கட்டுக்குள் இருக்குது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்ய நேரலாம். அரசாங்க வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தீர்ப்பதான். சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கக்கூடியதாகும். இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் உங்களுக்கு அதிகமான ஒரு வருமானம் வரக்கூடிய வகையில் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்த பங்குதாரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் கணவரின் அன்பு ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கலாம். இந்த காலகட்டம் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு யோகமான பல நன்மைகளை தரும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ரணருணர் ரேகஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் கேந்திரங்கள் மிக பலமாக இருப்பதால் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். தூரதேச பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தங்கு தடையின்றி நடைபெறலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில் இருக்குது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றிய ஆலோசனையை நீங்கள் மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறமை அதிகரிக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகலாம். அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறன்பட செயல்படுவீங்க. பெண்கள் தங்களுடைய செயலுக்கு மிகப்பெரிய மாற்றங்களில் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது. அரசியல் துறையில் உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த அனுபவங்கள் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் காண முடியும். பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. வங்கி வழக்குகளில் சாதகமான ஒரு பலன்கள் உண்டாகலாம். கொடுத்த கடன்களை வசூலாக காலதாமதம் ஏற்படலாம். தொழிலை விரிவுபடுத்த வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களுக்கு சற்று கவனமுடன் செயல்படுத்துவது நல்லது. எதிர்பார்க்கும் லாபங்களை நீங்கள் பெற இயலாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலாளர்களால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் தாமதப்பட்டாலுமே கௌரவமான பதவிகள் பெற முடியும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய வேலை பளு குறைக்கும். பணியில் பணி நிமித்தமான உங்களுக்கு நிலைகள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்கள் எடுக்கும் முயற்சிகள் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் உடல் ஆரோக்கியம், சோர்வு, தூக்கமின்மை, மன உளைச்சல் ஏற்படக்கூடும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவுகளில் தடைகள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகளை குறிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பிறருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை எளிதில் வசூலிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். சுப காரியங்களை முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். புத்திர வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.